வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிக் பஸ் தமிழ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செகண்ட் லவ்ல இருந்து அசீம் எலிமினேட் பண்ணப்படுறார். எஸ், என்ன காரணம், என்னென்னலாம் காரணங்களாக பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் ரமேஷ் மேம் சொன்னாங்க, அண்ட் தென் அசீம் என்ன ஷேர் பண்ணிக்கிட்டாரு அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எஸ், அசீம் ஃப்ரம் த ஃபஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நாள் ஏடன் கிட்ட அவங்க பேசிகிட்டு இருந்தது நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஓகே, ஏடன் அண்ட் தென் அசீம் ஓரளவுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் ஒரு சில கான்வர்சேஷன் வந்ததுக்கப்புறம் ஏடன் கொஞ்சம் பின்னாடி காலை எடுத்து வச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸ்டெப் பேக் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா, அசீமோட அந்த பர்டிகுலர் கேரக்டர் அவங்களுக்கு பிடிக்கலையா என்ன அப்படின்றது தெரியல. ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டில் ஸ்ருதிகா அண்ட் தென் ஹோஸ்ட் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஏடன் அண்ட் தென் அசீம் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல பதிவு பண்ணாங்க. ஸோ அவங்கள ஆஸ் அ கியூபிடாக ஸ்ருதிகா பார்த்திங்க அப்படின்னா ஏடன் அண்ட் தென் அசீம் சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணாங்க. பட் ஸ்டில் ஏடன் தெளிவாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேட்டில் பார்த்திங்கன்னா ஐ மீன் ஒரு சாங்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு மொபைல் கொடுப்பாங்க. அந்த பர்டிகுலர் கான்வர்சேஷன் அப்போ அந்த டேட்டில் பார்த்திங்கன்னா அசீம் கூட போயிருப்பாங்க. ஸோ மாற்றி மாற்றி சாங்ஸ் கேட்டுட்டு இருந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அசீம் கிட்ட லைக் டைரெக்டாகவே அவங்க சொல்லிவிடுவாங்க. ஏன்னா லைக் இவங்க கோத்து விட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சைன் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்ற மாதிரி ஏடன் யோசித்து சூப்பராக ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. லைக் இது அவங்க உண்மையாக சொன்னாங்களா, இல்லை நம்ம மாட்டிக்க போகிறோம் அப்படின்றதுக்காக சொன்னாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அவங்க என்னென்னா, உங்க கூட ஒரு ஃப்ரெண்டாக நான் இருப்பேனே தவிர்த்து அதை தாண்டி என்னால் எந்த இதுவும் என்னால் உன்னை வச்சு யோசிக்க முடியல அப்படின்றத டேரெக்டாக அசீம்கிட்டே அதை சொல்லிட்டாங்க. மீன்ஸ் வெளியே போனாலுமே உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டாக உரிமையாக நான் எதாக இருந்தாலும் சண்டை போடுறதுக்காக இருக்கட்டும், உன்னை திருத்துறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஆஸ் அ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், நான் இருப்பேன் ஆஸ் அ ஃப்ரெண்டாக அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்த லெவலுக்கு போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டா அது இந்த வீட்டுக்குள்ளே மெயினாக செகண்ட் லவ்வுக்காக தான் உள்ளே வந்தோம் அப்படின்ற பட்சத்தில் ஸோ அடுத்தடுத்த கட்டம் வித் ஏடன் போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்றது முடிஞ்சிருச்சு. ஸோ ஓகே, ஏடன்லாம் வேறு 5 பொண்ணுங்க இருக்கே அப்படின்னு பார்த்தா 2 ஆல்ரெடி கமிட்டட்ன்ற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ மிச்சம் 3 பேரில் பார்த்திங்க அப்படின்னா சிந்தூரி ஷி இஸ் டேக்கிங் லாட்ஸ் ஆஃப் டைம் அப்படின்றதுனால கண்டிப்பாக சிந்தூரி அசீம் செட் ஆகுமான்னா கொஷின் மார்க் தான். மோனிஷா பார்த்திங்க அப்படின்னா செட் ஆகலை அப்படின்ற ஜோனில் தான் இருந்தாங்க அசீம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியங்காவுக்கும் அசீமுக்கும் ஆல்ரெடி ஆகலை, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அசீமுக்கு நோ ஆப்ஷன் இந்த ஹவுஸ் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. அதனால் அவர் இந்த ஷோலேருந்து எலிமினேட் பண்ணப்படுறார் அப்படின்ற மாதிரி சொல்லி வெளியே அனுப்புகிறாங்க. ஸோ அசீம் கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கப்படுது. ஏன் அப்படின்ற மாதிரி, இல்லை இங்கே இருக்கிறவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில் தான் என்னால் பழக முடியுதே தவிர்த்து அதை தாண்டி பழக முடியல அப்படின்றதையும் அவர் பதிவு பண்ணுறாரு. அதே மாதிரி இங்கே எனக்காக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அபித் அண்ட் தென் மற்றவங்களெல்லாம் சொல்கிறாரு. உடனே இங்கே இருக்கிற மேல் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் நீங்கள் ஐ மீன் பாண்ட் க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் காமெடியாக ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை அது ப்ரோமேன்ஸ் ஆகிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே இருக்கிறவங்க கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி அடுத்த லெவலுக்கு போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதனால் கண்டிப்பாக இங்கே எனக்குள்ளேயே நான் கொஷின் கேட்டுக்கிறேன், நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. எஸ், இதனால் இந்த பர்டிகுலர் விஷயங்கள்னால நீங்கள் இந்த ஷோலேருந்து எலிமினேட் பண்ணப்படுறீங்க அப்படின்ற மாதிரி அசீமை எலிமினேட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து என்னென்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வைல்ட் கார்டு யாராவது உள்ளே வர போகிறாங்களா அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.